ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சேஃப்டி, அதாவது இப்போ வேரியபிள்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறப்போ, இப்போ ஐஎஸ்ஓ ப்ரோக்ராமிங் போடும்போது நம்மளால் ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நம்ம இன்டெரக்டாக கொடுக்குற ஒரு வேல்யூ எங்கேயோ இருக்கிற ஒரு வேல்யூவை படிச்சுட்டு ஓடப்போகுது. இன்கேஸ் நீங்கள் கொடுக்குற வேல்யூ தப்பாக ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா மிஷின் டேமேஜஸ் க்ரியேட் ஆகும். உள்ள போரிங் பார் ஹெட்டெல்லாம் மாட்டி ஆக்சிடென்ட்ஸில் உயிரே போன கதையெல்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி பேராமெட்ரிக்கல் தப்பான கொடுத்த விஷயங்கள்னால. ஸோ அதனால் கண்டிப்பாக சேஃப்டி பர்பஸோடு பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற விஷயங்களை மேக்ரோவில் என்ன பண்ண வேண்டாம், ட்ரை பண்ண வேண்டாம். பேக்கப் யோர் டேட்டா, அதாவது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மிஷின்ஸில் இருக்கிற ஒர்க் ஆஃப் செட்டு, கரண்ட் ஒர்க் ஆஃப் செட்டு, டூல் ஆஃப் செட்டு, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் பேக்கப் எடுத்துருங்க. ஏன்னா இது எல்லா பேராமீட்டர்ஸையும் ஒர்க் ஆஃப் செட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடும் ஒரு வேரியபிள் மூலியமாக. அதனால் உங்களுக்கு டேட்டாஸ் எதெல்லாம் ரொம்ப செக்யூர்டாக தேவைப்படுதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இது கஸ்டம் மேக்ரோ பி டைப் ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபனுக் OS சீரீஸில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எதுக்கு மேக்ரோ ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிபிள் பார்ட்ஸ் ஓட்டுற இடத்துல, காம்ப்ளிகேட்டடான ஏரியாஸ், ஹெலிக்கல் இன்டர்போலேஷன் போடலாம், த்ரெட் மில்லிங்ஸ் போடலாம், எலிப்சஸ் போடலாம், அதாவது ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி போடலாம், சிம்பிளிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம மேக்ரோஸை யூஸ் பண்ணுறோம். இதில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப், தென்னு, கோ டு, வைல், டூ, எண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோபிங் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்னஸ் மெஷர் பண்ணி இவ்வளோ கண்டிஷன்லேருந்து தான் ஓடுன்னு சொல்ல முடியும். ஒரு டூல் இருக்குன்னா அது இவ்வளோ நம்பர் தான் ஓடணும் அப்படின்னா அது கண்டிஷன் போட்டுக்க முடியும். ஒரு டூல் ஓடுறதுக்கு முன்னாடி இந்த டூல் ஓடி இருந்தால் தான் ஓடணுன்ற லாஜிக்ஸ் போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஒரு போரை டச் பண்ணிவிட்டு இந்த போர் இவ்வளோ சைஸுக்கு மேலே இருந்தால் எனக்கு பீஸ் ஓடக்கூடாது அப்படின்னா கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும். அதுதான் உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே பண்ண முடியும். ஒருத்தருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ரோ ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதாவது ஐஎஸ்ஓ ப்ரோக்ராமிங்க்கும் மேக்ரோ ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஐஎஸ்ஓ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரோக்ராமிங். அப்படின்னா லைனில் நம்ம சும்மா ஒரு போருக்கு எழுதுகிறோம் இல்லையா, அது. இப்போ அதில் எப்படி அப்படின்னா, நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை ஒன்று எழுதுனா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். மேக்ரோன்றது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியபிளில் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்ருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்ருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோன்னு வச்சுக்குவோம். நீங்கள் 5000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் 50 ரூபா வாடகை கட்டணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போது உங்களுக்கு 10,000 ரூபா ஏறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாடகை 100 ரூபா ஆக்கப்படும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த 10,000 ரூபா ஆகும்போது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 100 ரூபா டிடெக்ட் ஆகும். அப்படின்னா ஒரு இடத்துல மாறுதல் ஏற்படும் போது இன்னொரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மேக்ரோ சேஞ்சஸ் பண்ணும். ஐஎஸ்ஓ ப்ரோக்ராமிங் என்ன ஆகாது, அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாது. சரிங்களா? அப்புறம் இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ண வேண்டாம், இது குழப்பம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சு மேக்ஸிமைஸ்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நிறைய பார்ட்ஸ் இருக்குன்னா ஒரு சிங்கிள் வேரியேஷனில் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். வேரியபிள்ஸ் நம்பர்ஸ்க்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணப்படுது. என்னடா வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆஷ் போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கும், இது பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஷ் போட்டுட்டு வர்றது எல்லாமே வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. அதாவது அது ஒரு இடம். அந்த வேரியபிள்ஸ் டைப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். அதாவது ஆஷ் 1 அப்படின்றது ஒரு வேரியபிள், ஆஷ் 500 அப்படின்னா ஒரு வேரியபிள், ஆஷ் 501ன்னா வேரியபிள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆஷ் 303ன்னா வேரியபிள், ஆஷ் அந்த மாதிரி 1லேருந்து 500, 1000, 3000 வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் ஆஷ் 1ன்ற இடத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாம் நம்ம. இப்போ ஆஷ் 1 5 அப்படின்னா அந்த ஆஷ் 1க்கு மதிப்புக்கு எவ்வளோ வேல்யூ 5 அப்படின்னு அர்த்தம். அந்த வேரியபிள்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு வேரியபிள்ஸ் அப்படின்னா ஆஷ் 1 அப்படின்றது ஒரு வேரியபிள். அதுக்கு நம்ம ஒரு மதிப்பு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 100 அப்படின்னு வேல்யூ கொடுக்கலாம், 5ன்னு கொடுக்கலாம், 0.5ன்னு கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
G01 Z.5 ஃபீடு 3 மைக்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த Z.5 அப்படின்னு இந்த இடத்துல போடாமல் இன்ஸ்டெட் ஆஃப் Z.5 இங்கே இதே ப்ரோக்ராம் மேக்ரோவில் எழுதும்போது Z-501 ஃபீடு 3 மைக்ரான்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இதே வந்து Z-501 என்ன நடக்கும்னா இந்த 501ன்ற இடத்துல நம்ம என்ன மதிப்பு கொடுத்துருக்கோமோ அது வந்து இங்கே உட்காரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 501ல் நான் 3ன்னு கொடுத்துருந்தேன்னா G01 Z3 ஃபீடு 0.003 அப்படின்றது உங்களுக்கு வரும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸை பற்றி பார்க்கலாம்.